இப்போ வந்து மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் கேரளா மலையாளம் மொழியில் வந்த படம். இப்போ நல்லா ஓடிச்சு. இப்போ வந்து ஒரு வாரம் தான் அது. நானே 2 வாட்டி பார்த்துட்டேன் தேட்டரில் போயிட்டு. அந்த இப்போ வந்து என்னென்னா, அந்த குகையை வந்து மூடுறது தான் நல்லது. இப்போவே வந்து மூடிடணும். இப்போவே வாய்ப்பு. ஏன்னா 2040க்கு அப்புறம் இப்போ வந்து கேட்டெல்லாம் போட்டு செக்யூரிட்டியெல்லாம் போட்டு காவலர்கள்லாம் போட்டு அந்த பக்கமாக யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க. அந்த குகை இருக்கிற அந்த பகுதிக்கு யாருமே போகக்கூடாது அப்படின்னு தடுப்பு வேலியெல்லாம் போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க. இது 2040க்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஸ்டார்ட் ஆக போகுது. இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போகுது. அப்போ 2040க்கு அப்புறம் அங்கே தடுப்பு வேலி எல்லாமே காணாமல் போயிடும். தடுப்பு வேலி நாளடைவில் துருப்பிடிச்சு போயிடும். அப்புறம் வந்து அங்கே காவலர்கள் யாரும் காவல் காக்க மாட்டாங்க. அப்புறம் 2040க்கு அப்புறம் இந்த கொடைக்கானல் மலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப செழிப்பாக மாறிடும். இப்போ வந்து கொடைக்கானல் பார்த்திங்கன்னா மனுஷங்களோட வரவால் நிறைய அங்கே இருக்கிற சோலை காடுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கொடைக்கானல் மலைக்காடுகளே வளம் குறைந்து விட்டது. முன்னாடிலாம் ரொம்ப செழிப்பாக இருந்தது. இப்போ வந்து வளம் குறைந்து விட்டது, ஒரு பசுமை குறைந்து விட்டது. அப்போ 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிஞ்ச பிறகு மனித நடமாட்டம், அந்த போக்குவரத்து வசதி, யாரும் டூருக்கு அப்படி இப்படின்னு யாருமே போக மாட்டாங்க. அப்படி அந்த பாதைகள்லாம், அந்த மலை பாதைகள்லாம் அவங்கள்ட சிதிலமடைஞ்சிரும். மலை பாதைகள் கூட பராமரிக்கப்படாமல் அப்படியே அந்த பாதைகளே ஒரு பயன்படுத்தப்படாமல் காடுகளாக மாறப்போகுது. காடுகள் இப்போ ரொம்ப செழிப்பு, இந்த உலகமே செழிப்பாக மாறப்போகுது. அப்போது கொடைக்கானல் மட்டும் என்னவா மாறும்? ஏன்னா 2040க்கு அப்புறம் இயந்திரங்களே இருக்காது. இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போகுது. அப்படின்னா இப்போ நிலத்தடி நீர்மட்டம்லாம் உயரும். எப்படின்னா பம்பு செட்டெல்லாம் இருக்காது. இப்போ நிலத்தடி நீர்மட்டத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? பம்பு செட்டு வச்சு நிறைய தண்ணியை உறிஞ்சி எடுத்துடுறோம். ஏராளமான தண்ணியை உறிஞ்சிடுறோம். 2040க்கு அப்புறம் மின்சாரம் கிடையாது. அப்புறம் இப்போ மின்சாதன பொருட்கள் எதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது அப்போ நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துடும். ஏன்னா நிலத்தடியிலேருந்து நீ தண்ணியை உறிஞ்சவே முடியாது. எதாக இருந்தாலும் நீ கிணத்துலேருந்து அல்லது பக்கெட்லேயோ அல்லது வந்து வாளிலேயே தான் நீ என்ன பண்ண, வாளி அல்லது வந்து ஏதோ ஒன்று வச்சு நீ மொண்டு தான், ஏதாவது கயிறு கட்டி மொண்டு தான் நீ இறைச்சி தான் நீ பயன்படுத்துவ இந்த பம்பு. அப்போ நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துடும். இந்த உலகம் முழுக்க பசுமை அதிகமாகிடும். அப்படி இருக்கும்போது கொடைக்கானல்லையும் பசுமை அதிகமாகிடும். அப்படி இருக்கும்போது அந்த குகை இருக்கிற பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஏராளமான மரங்கள் வளர்ந்து அந்த குகை அது வந்து பார்த்திங்கன்னா பொந்தாக அந்த குகையெல்லாம் இருக்குது. நீங்கள் தரன்னு நினச்சி கால் வைப்பீங்க, பொத்துக்கிட்டு கீழே உள்ளே போயிடுவீங்க. உள்ளே போய் பெரிய குகைக்குள்ளே உள்ளே போயிடுவீங்க. அப்புறம் உங்களை காப்பாற்றவே முடியாது. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதோட ஆபத்து தெரிஞ்சு நிறைய தடுப்பு வேலியெல்லாம் போட்டு செக்யூரிட்டியெல்லாம் போட்டு யாரும் அந்த பக்கமாக போகக்கூடாது அப்படியும் கூட போயிடுறாங்க. அப்போ 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது அங்கே யாரும் காவலர்கள் இருக்க மாட்டாங்க. அந்த தடுப்பு வேலிகள்லாம் நாளடைவில் பழுதடைந்து காணாமல் போயிடும். அப்போது மக்கள் நிறைய பேர் அந்த குகைக்குள்ளே விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் தெரியாதனமாக அந்த குகைக்குள்ளே விழுந்து கொண்டே இருப்பார்கள். அது தடுக்கவே முடியாது. தெரியாதனமாக விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் கூட பாதிக்கப்படக்கூடாது. அப்படின்னா இப்போவே அந்த குகையை நல்ல மண்ணை போட்டு மூடுறது தான் நல்லது. கல் மண் எல்லாத்தையும் போட்டு இப்போவே அந்த குகையை ஃபுல்லாக மூடிடுறது தான் நல்லது. எக்காலத்துலேயும் இது போன்ற விபத்துகள் இனிமேல் நடக்கக்கூடாது. அதுவும் 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போகுது. இன்றைக்காவது சுற்றுலாவாசிகளுக்காக அந்த குகையை நீங்கள் திறந்து வச்சுருக்கலாம். சுற்றுலாவாசிகள் பார்க்கட்டும், இந்த மாதிரி இயற்கையான ஒரு இடத்த பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை திறந்து வைக்கிறீங்க. நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. சரி, ஓகே, ஏதோ பாதுகாப்பு வேலிகளை ஆனால் 2040க்கு அப்புறம் அது சுற்றுலா பயணிகள்லாம் வரமாட்டாங்க. காரு, பஸ் எல்லாமே செயலிழந்து போயிடும். அப்படி இருக்கும்போது அந்த குகைக்கு வந்து யாருமே அப்போ அந்த இனிமேல் பசுமையும் அதிகமாகிடும். நிறைய மழை வளம் அதிகமாகும், மரங்கள் அடர்ந்துடும். அப்போ என்ன ஆகும்? சுற்றுலா பயணிகள் யாருமே வரலனாலே கொடைக்கானல் நல்லா செழிப்பாக தான் இருக்கும், நல்லா பசுமை அதிகமாகிடும். அப்போ அங்கே எங்கே அந்த குகை இருக்குது, எது இருக்குது எல்லாமே புதர்கள் எல்லாமே மூடி மறைச்சிடும். நிறைய பேர் அதில் மீண்டும் விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப அந்த குகைக்குள்ளே விழுகிறதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்குது. உள்ளே விழுந்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்கள காப்பாற்றவே முடியாது. அது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது. அப்புறம் இப்போ மூடலைன்னா எப்போவுமே மூட முடியாது. 2040க்குள்ளே நீங்கள் இப்போ மூடலைன்னா எப்போவுமே மூட முடியாது. ஏன்னா அதை மூடுறதுக்கு நிறைய கல் மண் தேவை. கொட்டிக்கிட்டே இருக்கணும், அது வாங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ நிறைய கல் மண் தேவை. ஃபுல்லாக மூடணும். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி எங்கெல்லாம் அந்த குகை இருக்கோ,
சுத்தமாக மூடிடுங்க. எக்காலத்துலேயும் இது போன்ற விபத்துகளால் யாரும் இறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போவே அதை மூடுறது தான் நல்லது. இப்போ மூடலைன்னா எப்போவுமே மூட முடியாது. எப்போவுமே மூடலைன்னா அடிக்கடி இது போன்ற விபத்துகள் ஏற்பட்டு யாராவது ஒருத்தர் உள்ளுக்குள்ளே விழுவாங்க. ஆடுகள், மாடுகள், அப்புறம் குரங்குகள், இது எல்லாம் விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். விழுந்து ரொம்ப பயங்கரமான மரணத்தை அவைகள் அடையத்தான் போகிறது. அதனால் அதை முன்கூட்டியே நம்ம தடுக்கணும் என்பதை நான்